ஆந்திராவை வாட்டி வதைக்கும் அனல் காற்றுக்கு பலியானோர் எண்ணிக்கை 852ஆக உயர்ந்துள்ளது. ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் வரலாறு காணாத வகையில் அக்னி வெயில் கொளுத்தி வருகிறது. கடலோர மாவட்டங்களான வழியாநகரம், விசாகப்பட்டினம், கிழக்கு கோதாவரி, வடக்கு கோதாவரி, கிருஷ்ணா, குண்டூர், பிரகாசம், நெல்லூர் மாவட்டங்களில் நேற்றும் கடும் வெயில் வாட்டியது. இதனால் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர். அக்னி வெயிலுக்கு ஆந்திராவில் மட்டும் பலியானோர் எண்ணிக்கை 852ஆக உயர்ந்துள்ளது. குறிப்பாக பிரகாசம் மாவட்டத்தில் மட்டும் 202 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த வெயிலின் தாக்கம் மேலும் ஒரு வாரத்திற்கு நீடிக்கும் என வானிலை ஆராய்ச்சி மையம் எச்சரித்துள்ளது. வெயிலில் பலியானோர்களின் குடும்பத்தினருக்கு 1 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று ஆந்திர அரசு அறிவித்துள்ளது. இதனிடையே வட மாநிலங்களான பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒடிசா, மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களிலும் வெயிலின் கடுமை அதிகரித்துள்ளது. வெயில் 45 டிகிரி செல்சியஸ் அளவை எட்டியுள்ளதால் ஒடிசா, ஜார்க்கண்ட், கடலோர ஆந்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.